வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க இறைநிலை, 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 வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் வங்காளத்தை சேர்ந்த ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிக சிறந்த காளி பக்தர். ஞானத்தில் சிறந்த தலைமை சீடரான சுவாமி விவேகானந்தர் மீது தீராத அன்பு கொண்டிருந்தார். இவர் மறைவுக்கு பின் சுவாமி விவேகானந்தர் தன் குருவின் குறிக்கோளை நிறைவேற்ற சக சீடர்களோடு இணைந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தை 19ஆம் நூற்றாண்டில் நிறுவினார். இவ்வமைப்பிற்கு பின் இந்தியா ஆன்மீகத் துறையில் பெரும் மறுமலர்ச்சியை சந்தித்தது என்று சொல்லலாம். இம்மடம் மற்றும் அதன் இரட்டை அமைப்பான ராமகிருஷ்ண மிஷனின் தலைமையகம் மேற்கு வங்காளத்தில் பேலூர் மடத்தில் உள்ளது. இதன் முக்கியமான குறிக்கோள் சுய விடுதலை, சமூகத்திற்கான சேவை. இம்மடத்தின் 3 முக்கியமான லட்சியங்கள்: வழிபாடாக வேலை செய்தல், ஆன்மாவின் தெய்வீக தன்மை மற்றும் மதங்களின் நல்லிணக்கம். இவ்வமைப்பில் ஞான யோகம், பக்தி யோகம், ராஜயோகம், கர்மயோகம் இந்நான்கு யோகத்தையும் ஒன்றிணைந்த யோக நெறி போதிக்கப்படுகிறது. மனிதனுக்கு சேவை செய்வது கடவுளுக்கு சேவை செய்வது என்ற இந்த அமைப்பின் லட்சியம் ஏராளமான மருத்துவமனைகள், மருந்தகங்கள், நடமாடும் மருத்துவ பிரிவுகள், பள்ளிகள், கல்லூரிகள், கிராமப்புற மேம்பாட்டு மையங்கள் மற்றும் பல சமூக சேவை நிறுவனங்களை நிறுத்துவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. உலகம் முழுவதும் இம்மதத்தின் கிளைகள் பரவி விரிந்து இருக்கின்றன. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அமைப்பிலிருந்து சுவாமி அர்க்க பிரபானந்தா ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார்கள். இவர் 1996 2007 வரை தீவிரமான வேதாத்திரியராகவே வாழ்ந்துள்ளார். ஆலியாரில் நடைபெறும் தொடர் மௌன வகுப்புகளில் கலந்து கொண்டுள்ளார். நமது மகான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியை நேரடியாகவும் சந்தித்துள்ளார். சந்நியாசம் இவரது விருப்பம். சந்நியாசம் மேற்கொள்வதற்காக ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தில் இணைந்து கல்கத்தாவில் 2 வருடங்கள் வேத உபதேசம் பயின்று 10 வருட பயிற்சிக்கு பின்னே சந்நியாசம் ஏற்றுள்ளார். தற்போது மதுரை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் மேலாளராக சேவை செய்து கொண்டும் இருக்கிறார். சுவாமி அர்க்க பிரபானந்தா ஐயா அவர்கள் நமது குருமகானின் சமாதி அன்று அவரோடு இருந்துள்ளார். இன்று அதே நன்னாளில் நம்மோடு இணைந்து ராமகிருஷ்ண மடமும் உலக அமைதியும் என்ற தலைப்பில் நமக்கு 20 நிமிட சிந்தனை உரை வழங்க உள்ளார். அவரை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அன்போடு வரவேற்போம். வாழ்க வளமுடன் ஐயா. ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। ओम यथाग्निर्दाहिका शक्ति रामकृष्णे स्थिता हि या सर्वविद्यास्वरूपां तां शारदां प्रणमाम्यहम्। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम। அனைவருக்கும் வணக்கம். இன்று வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் மகா சமாதியான இந்த நன்னாளில் உலக அமைதிக்கான தெய்வீக கருத்தரங்கு காலை 9 மணி முதல் மாலை இரவு 9 மணி வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கில் பல்வேறு சமய பெரியோர்கள் உலக அமைதி வேண்டி பல கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை நமக்கு பகிர்ந்து கொண்டுள்ளார்கள். இந்த இணைப்பில் பல பக்தர்கள் இணைந்துள்ளீர்கள். இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து நடத்திய ஆனந்த நிலையத்திற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு முயற்சி மிக மிக அவசியமானது. பார்க்குறோம், இந்த உலகத்துல இப்போ ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவி கொண்டிருக்கிறது. உலகத்துல எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனை உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் ஏதோ ஒரு வகையில பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது.
நம்ம இன்னைக்கு அமைதியை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அமைதி என்பது பேசக்கூடிய ஒரு விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பேசுன்னு சொன்னாலே அங்க அமைதிங்கிறது இல்லை. ஸோ அமைதிங்கிறது அடைய வேண்டும் என்றால் பேச்சால் நடக்காது, படிக்கிறதால நடக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாஸ்திரம் சொல்லுது, நீ ஆன்மாவை உணரும் போது மட்டும்தான் உனக்கு உண்மையான அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கும். தமிழ்ல ஒரு அழகான பழமொழி உண்டு, சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய உபதேசங்கள் செய்கிறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் கேட்கிறோம். ஆனா சாதனை எவ்வளவு பண்றோம், ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் எவ்வளவு பண்றோம், நம்மை நாம் உணர்வதற்கான முயற்சிகள்ல எவ்வளவு ஈடுபடுறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ நான் உலகத்திற்கு சமாதானத்தை சொல்லணும், அமைதியை சொல்லணும்னா அந்த அமைதி முதல்ல எனக்குள்ள இருக்கணும். அந்த அமைதியை அடையிறதுக்கு என்ன வழி சொல்லும் பொழுது பல்வேறு மார்க்கங்கள் இருக்கிறதா நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது. இந்த உலகத்துல என்று மனிதன் தோன்றினானோ அன்றிலிருந்து இன்று வரை பார்த்தீங்கன்னா எத்தனையோ போர்கள் நடைபெற்றது. அந்த போர்கள்ல பல கோடான கோடி மக்கள் இறந்து இறந்து போயிருக்கிறார்கள். பல கோடான கோடி மக்கள் வாழ்க்கை ஆதாரத்தை தொலைத்து இழந்து நின்றிருக்கிறார்கள். இன்று கூட அந்த நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த போருக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு பல காரணம் சொல்லலாம். பெண் ஆசையா இருக்கலாம், இல்ல பல ராஜ்யத்தின் மேல ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஆசையா இருக்கலாம், பிற நாட்டு செல்வங்களை கொள்ளையடிக்கணுங்கிற ஆசையா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு குறிப்பு சொல்லுது, உலகத்துல நடைபெற்ற அந்த போர்கள்லயே அதிக உயிரிழப்பு எதனால வந்ததுன்னா மத போர்களின் மூலமாக வந்தது அப்படின்னு சொல்லுது. மதம் என்பது போதிப்பது அமைதியையும் ஆனந்தத்தையும். ஆனா மதத்தின் காரணமாக ஏற்பட்ட போரில் இழந்த உயிரிழப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படி ஒரு புள்ளி வேற சொல்லுது. ஸோ நம்ம மதத்தை பற்றி நிறைய பேசுகிறோம், கேட்கிறோம். உண்மையான மதம் என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முயல்வதில்லை. மதங்கிறது வழி மட்டும்தான். அந்த வழிகளை பிடித்து கொண்டு தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். பகவான் ராமகிருஷ்ணனுடைய ரியல் கான்ட்ரிபியூஷன் இங்கே தான் வருது. நம்ம வேதத்தில் ஒரு குறிப்பு இருக்குது, என்னன்னா ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி அப்படிங்கிற ஒரு குறிப்பு. நம்ம வேதங்கள் தான் இந்த உலகத்திலே தோன்றிய முதல் நூல்கள், ஆன்மீக நூல்கள்னு சொல்லலாம் வேதங்கள். இது மனிதனால் படைக்கப்பட்டது அல்ல, ரிஷிகளால் அவங்க கண்டு பார்த்ததை தோற்றுவித்து எழுதி வச்சிருக்கிறாங்க. மந்திர திருஷ்டான்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு அற்புதமான குறிப்பு, ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. ஏகம் சத்துனா உள்ளது ஒன்றே, பகுதா வதந்தி அப்படின்னு சொல்லும்போது மகான்கள் அதை பல பெயர்கள் இட்டு அழைக்கிறார்கள். உள்ளது ஒன்று, மகான்கள் பல பெயர்கள் இட்டு அழைக்கிறார்கள் அப்படின்னு நம்ம வேதம் சொல்லுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம இந்து மதத்துல, நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா எத்தனையோ போர்கள், வெளிநாட்டுல மாதிரி தான் இந்தியாவில எவ்வளவோ போர்கள் நடந்தது. ஆனா மதத்தின் காரணமாக பெரிய போர் நம்ம நாட்டில் நடந்ததில்லை. நம்ம நாட்டில் வாழ்க்கையோட லட்சியம் என்ன என்பதை பற்றிய தெளிவான ஒரு அறிவு நம்ம இந்தியா சமுதாயத்துக்கு இருந்திருக்குது. அவங்களுக்கு தெரியுது வாழ்க்கையோட நோக்கம் என்பது நம்மளுடைய ஆத்மாவை உணர்வது. அந்த ஒரு முயற்சியில் தான் நம்முடைய இந்திய பாரம்பரியமே வடிவமைக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு துரதிருஷ்டவசமா அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மறந்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம அமைதியை உலகத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆன்மாவை நாம் உணர வேண்டும். இதற்கு பல்வேறு மார்க்கங்கள் சொல்லும்போது, இதுக்கு நான் ஏற்கனவே நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னாங்க, ஞான யோகம், பக்தி யோகம், பல மார்க்கங்கள் இருக்குது. நம்ம சாஸ்திரத்தின்படி இந்த வாழ்க்கையோட லட்சியம் சொல்லும்போது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் நாலா பிரிக்கிறாங்க. தர்மார்த்த காம மோட்சம். தர்மம், அர்த்தம், காமம்னு சொல்லக்கூடிய இந்த மூணையும் புருஷார்த்தம், மனிதன் முயற்சி செய்து அடையக்கூடிய லட்சியம்னு சொல்லுவாங்க. முக்தியை மோட்சத்தை பரம புருஷார்த்தம் சொல்லுவாங்க. ஒரு மனிதனாக பிறந்திருக்கிறான் என்றால் அவன் அடைய வேண்டிய இறுதியான லட்சியம், உண்மையான லட்சியம் இந்த முக்தி. இந்த முக்தினா என்ன அப்படின்னா நம்முடைய ஸ்வரூபத்தை, நான் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல, சித்தம் அல்ல, அகங்காரம் அல்ல, என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறத உணரணும். அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் சொல்றார், ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன்னு சொல்றார். நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் தெய்வீக சக்தி ஒளிந்திருக்கின்றது. வாட் இஸ் ரியல் எஜுகேஷன் சொல்லும் பொழுது, உண்மையான கல்வி என்பது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தெய்வீகத்தன்மை வெளிப்படுத்துவதாக இந்த கல்வி இருக்கணும்னு சொல்றார். தெய்வீகத்தன்மை வெளிப்படுத்துவதாக இந்த கல்வி இருக்கும். அதற்கான முயற்சிகள் நாம் இறங்கி இருக்கிறோமா? நம்ம கல்வி அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னா அது இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம வாழ்க்கை லட்சியம் சொல்லும்போது பரம புருஷார்த்தம் சொல்லும்போது முக்தின்னு சொன்னேன். இந்த லட்சியத்தை அடைகிறதுக்கு பல்வேறு மார்க்கங்கள் இருக்குது. பக்தி மார்க்கம் ஒரு அற்புதமான வழின்னு சொன்னேன். இந்த பக்தி மார்க்கத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஏகத்துவத்தை அடையலாம்.
ஏகத்துவம்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கோங்க, ஆழ்வார்கள், நாயன்மார்கள், சித்தர்கள், பல யோகிகர், ஞானிகள் இருந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல. இந்த மாதிரி நம்ம இந்தியால ஒவ்வொரு பகுதியிலும் பல ஆயிரக்கணக்கான மகான்கள், யோகிகள் இருந்திருக்கிறாங்க. அவங்க ஏதாவது ஒரு தெய்வத்தை எடுத்துக்கொண்டு, அது நாராயணனா இருக்கலாம், விஷ்ணுவா இருக்கலாம், அது சிவபெருமானா இருக்கலாம், அம்பாளா இருக்கலாம், அந்த இஷ்ட தெய்வத்தை தனக்குள்ள பார்க்கறாங்க. தியானத்தின் மூலமாக மனதை ஒருமுகப்படுத்தி அந்த இறைவன் மேல பக்தி செலுத்துகிறார்கள். பக்தி செலுத்தி அந்த இறைவனை தனக்குள்ள பார்க்கறாங்க. அதன் பிறகு அதே தெய்வம் எனக்குள்ள, எனது மனதின் ஆழத்தில் நான் பார்த்த அந்த தெய்வமே இந்த பிரபஞ்சமாக ஜீவ ஜகத்தாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அனுபவம் வருது. ஏகத்துவத்துக்கு போறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆன்மீக வாழ்க்கையின் லட்சியம் என்னன்னா ஏகத்துவம், ஒருமை அப்படின்னு நம்ம வேதாந்தம் போதிக்குது. அந்த ஒருமை நிலைக்கு போகணும். நாம ஏன் துவேஷம் வருது, ஏன் வெறுப்பு வருது அப்படின்னா, நம்ம பன்மையை பார்க்கிறோம். நீ வேற நான் வேற, நீ வேற நான் வேற சொல்ற பன்மை வரும் பொழுதே எனக்கு இவன் வேணும், இவன் வேண்டாதவன் ஒதுக்கிடும். வேண்டாதவனா அவனுக்கு நான் என்ன துன்பம் வேணாலும் பண்ணலாம், வேணுங்கிறவங்க நான் என்ன சலுகை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு போயிடும். எனக்கு என்னோட வலது கை முக்கியமா, இடது கை முக்கியமா, என்ன பதில் சொல்ல முடியும்? ரெண்டுமே முக்கியம்தான். ஏன்னா ரெண்டும் என் உடலோட அங்கங்கள். வலது கண் முக்கியமா, இடது கண் முக்கியமா, எது முக்கியம்? ரெண்டு கண்ணும் முக்கியம். ஏன்னா இது உடலோட அங்கங்கள். இங்க ஒரு ஏகத்துவம் இருக்குது. அதே போல உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளையும் ஒருமுகமாக பார்க்க வேண்டும். என்னுடைய இஷ்ட தெய்வம் தான் அனைத்துமாக இருக்கணுங்கிற அந்த அனுபவத்துக்கு போகணும். அந்த நிலைக்கு போனாலே வாழ்க்கை பூர்ணமாயிரும். வாழ்க்கையில அமைதியும் ஆனந்தம் வரும். அந்த அமைதியை நம்மளால் பிறருக்கு கொடுக்க முடியும். அதனாலதான் ஒரு ஆழ்வார் சொல்றார், உண்ணும் உணவும், பருகும் நீரும், தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணனே சொல்றார். நான் சாப்பிட்றேனே சாப்பாடு, அது என்ன தெரியுமா? அதுவும் கிருஷ்ணன் தான். நான் குடிக்கிறேனே நீர், அதுவும் கிருஷ்ணன் தான். நான் போடுகின்றன வெற்றிலை, அதுவும் கிருஷ்ணன். அவருக்கு அவரை பத்தில எல்லாமே கிருஷ்ணமயம் ஜெகத்தா இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிலையை அடைவதற்கு பக்தி யோகம் வழிவகுக்கிறது. சிவபக்தர்கள், நாயன்மார்கள் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாமே சர்வம் சிவமயம் பார்க்கறாங்க. அம்பாள் பக்தர்கள் இருந்தாங்கன்னா எல்லாம் சக்திமயம் பார்க்கறாங்க. ராமகிருஷ்ணருக்கு எங்க வேறுபடுகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பகவான் ராமகிருஷ்ண வாழ்க்கையில சுருக்கமா ஒரு ஒரு 5 மினிட்ஸ்ல சொல்லிடுறேன். ஏன்னா அவர் மற்ற மகான்கள்ல இருந்து எப்படி வேறுபடுகிறார், அவரோட கான்ட்ரிபியூஷன் டு தி சொசைட்டி, அவர் கான்ட்ரிபியூஷன் டு தி அவர் சனாதன தர்மா என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியும் பொழுதுதான் உண்மையான அந்த அமைதி ஆனந்தம் என்னங்கிறது புரிந்து கொள்ள முடியும். பகவான் ராமகிருஷ்ணன் என்ன பண்றார், ஆரம்பத்தில் ஒரு காளி கோயில் பூஜையாரா இருக்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு எண்ணம் வருது, நான் காளி கோயிலுக்குள்ள பூஜை பண்றேனே, இந்த அன்பாள் உண்மையிலே உண்மையானவள் தானா, அவளை நான் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. காளிக்காக அவர் உருகி உருகி பிரார்த்தனை பண்றார். அன்னை காளியோட காட்சி கிடைக்கும் சொல்லி ஜபம் தியானம் பண்றார். இரவு பகலா அம்மா அம்மா அம்மான்னு கதறார். உடைய காட்சி கொடுன்னு கேட்கிறார். இரவு மணி ஒலிக்குமா, இரவு நேரத்தில் ஒரு மணி ஒலிக்குமா. அந்த மணி ஒலிக்கும் போது, அம்மா இன்றும் ஒரு நாள் கழிந்து விட்டதே, இன்னும் ஒரு நாள் கழிந்து விட்டதே, உன்னுடைய காட்சி எனக்கு கிடைக்கலையேன்னு கதறி எழுறார். அந்த மாதிரி நம்ம இயக்கம் கொள்கிறோமா? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த கனெக்ட், இந்த மீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஆன்மீக சாதகர்களா தான் இருப்பீங்க. நம்மளுடைய நோக்கம் இறை அனுபவம் நல்லா தெரியுது. ஆனா நான் உண்மையிலேயே அந்த ஒருமைத்துவத்தை அடையிறதுக்கு, என்னுடைய லட்சியமாக இறைவனை அடையிறதுக்கு, என்னுடைய ஆத்மாவை அடையிறதுக்கு உண்மையிலே அந்த ஏக்கம் எனக்கு நான் இருக்குதா அப்படிங்கிற அந்த கேள்வி நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கணும். பகவான் ராமகிருஷ்ண வாழ்க்கை இதற்கு ஒரு உதாரணம். அப்போ அவருக்குள்ள அந்த ஏக்கம் வருது. அந்த ஏக்கம் வந்த உடனே ஒரு நாள் அந்த இறைவனை பிரிந்து, அம்பாளை பிரிந்து என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற நிலை வந்தோடனே, இனி நான் உயிர் வாழ போறதில்லை அப்படின்னு முடிவெடுக்கிறார். அப்போ அங்க காளி கோயில்ல ஒரு அருவா இருக்கு, அதை எடுத்து தன்னை தானே வெட்டி கொள்ள போறார். அந்த நேரத்துல அன்னை காளியோட காட்சி கிடைக்குது. அப்ப அந்த காளியோட காட்சி எப்படி இருந்து சொல்லும்போது பகவான் ராமகிருஷ்ணன் சொல்றார், கோடி சூரிய பிரகாசமாக இருந்ததுன்னு சொல்லி அந்த ஆனந்த நிலையில இருக்கிறார், அது அமைதி நிலையில இருக்கிறார். அந்த நேரத்துல அதன் பிறகு அவர் திரும்பவும் பூஜை பண்றார். பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பூனை வருது. அவர் பூஜை செய்த அறைக்குள்ள அந்த பூனையை பார்த்த உடனே சொல்றாரு, அம்மா இன்னைக்கு இந்த ரூபத்தில் நீ வந்திருக்கியா, பாருங்க ஏகத்துவம் வந்துடுச்சு, ஏகத்துவம் வந்துடுச்சு. அம்மா இன்னைக்கு நீ இந்த ரூபத்தில் வந்திருக்கியான்னு சொல்லிட்டு அன்னை காளிக்கு நெய்வேத்தியம் பண்ண வைத்திருக்கக்கூடிய அந்த உணவை எடுத்து பூனைக்கு கொடுக்குறாரு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நம்மளால பண்ண முடியுமா? ஏன்னா அந்த ஏகத்துவம் எப்போ நம்ம மனசுல வருதோ அப்போ துவேஷம் மறைஞ்சிடும், உயர்வு தாழ்வு மறைஞ்சிடும். ஏன்னா அனைவரையும் அரவணைக்க தோணும். இந்த ஒரு நிலைக்கு நாம உயரணும். மற்ற மகான்கள் எல்லாரும் இந்த ஒரு நிலையை அடைஞ்சிட்டா பூர்ணமாயிடும். இதுக்கு மேல நம்ம எதுவும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் வாழ்க்கையோட லட்சியம், அடைஞ்சிட்டோம். ஆனா பகவான் ராமகிருஷ்ணனுக்கு அது போதலை. அவரை நினைக்கிற நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அன்னை காளி எத்தனை ரூபங்கள்ல இருக்கிற அதையும் நான் பார்க்கணும்னு ஆசை வருது. ஸோ ராமருடைய தரிசனம் வேணும்னு ஆசைப்படுறேன், ராமருடைய தரிசனம் வேணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப என்ன பண்றார், தன்னை ஆஞ்சநேயர், ராமனுடைய சிறந்த பக்தன் ஆஞ்சநேயராக தன்னை பாவித்துக் கொள்கிறார். பாவித்துக் கொள்ளும்போது தன்னை ராமா 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 ராமான்னு சொல்லி 24 மணி நேரமும் ராமனுடைய திருநாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கிறார். ராமனுடைய காட்சி வேணும்னு சொல்லி கண்கள் இமைக்காம, எப்படி ஒரு குரங்கு கண்கள் இமைக்காம இருக்குமோ அதே போல கண்கள் இமைக்காம ராமனை சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறார்.
மரத்தின் மேலதான் இருப்பார். அவருடைய மனம் முழுக்க முழுக்க ஆஞ்சநேயர் பாவனையா மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் பஞ்சவடிங்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கிறார். அப்போ ஒரு பெண் நடந்து வரா. அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது தேவலோகத்திலிருந்து வந்த பெண் மாதிரி தெரியல, ஒரு அற்புதமான அழகோட இருக்கிறார். ஆனா தேவலோகத்தில் இருக்கிற பெண்கள் கூட இவ்வளவு அழகா இல்லை. யார் இந்த பெண்? இந்த பெண்ணுடைய முகத்துல ஏன் இவ்வளவு சோகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வருது. அது அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு குரங்கு வந்து அந்த பெண்ணுடைய கால் பாதங்களை விழுந்து வணங்குது. அப்போ அவருக்கு தெரிந்து விடுகிறது, இது யார்? ராமனையே சிந்தித்துக் கொண்டிருக்கும் அன்னை சீதை அல்லவா அப்படிங்கிற ஞானம் வருது. அந்த ஞானம் வந்த உடனே அந்த பெண் வேகமா ஓடி வந்து பகவான் ராமகிருஷ்ண திருமேனிக்குள்ள புகுந்துட்டான். இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வருது. அதன் பிறகு ஒரு நாள் அவருக்கு ராமனுடைய காட்சி கிடைக்குது. எப்படின்னா, ஒரு 4 வயது சிறுவன், நம்ம பொதுவாக கிருஷ்ணனை வந்து பாலகிருஷ்ணனை பார்க்கறது வழக்கம். 4 வயது கிருஷ்ணன் ராமன் காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சியில அவருக்கு பகவான் ராமன் கூட கிருஷ்ணன் கூடயே சுத்துவானாம். அவர் சொல்றார், ராமன் எப்பொழுதுமே, குழந்தை ராமன் எப்பொழுதுமே என் கூட தான் இருப்பான். நான் எங்கெங்க போறேனோ என் கூடயே வருவான். காளி கோயில்ல அந்த தரைப்பகுதி மிகவும் சூடாக இருக்கும். ராமா அதில் நடக்காதவன் கால் சுடுன்னு சொல்றேன், ஆனா கேட்க மாட்டான். அதுலதான் விளையாடுவான். நான் குளிக்க போகும்போது என் கூடயே குளிக்கிறதுக்கு வருவான். கங்கையில இறங்கினா அவனுக்கு ஜலதோஷம் பிடிச்சிடும், நான் பயப்படுவேன். பாருங்க, பகவானுக்கு ஜலதோஷம் பிடிக்கும்னு சொல்லி ஒரு பக்தன் கவலைப்படுறார். நான் குளிச்சா அவன் ஜலதோஷம் பிடிக்கும்னு சொல்லி பயப்படுவான். ஆனால் அவன் அடம் பிடிப்பான், அவனை குளிப்பாட்டுவேன். தண்ணியில இறங்கினா இந்த படுவா சும்மா இருப்பானா, தண்ணியை மேலே விசிறிச்சு அடிச்சு விளையாடுவான். கங்கையில இருந்து நான் கரையேறும்போது வெளியே வர மாட்டான். ஒரு நாள் எனக்கு கோபம் வந்து அவனை அடிச்சிட்டேன். பகவானை அவர் அடிச்சிட்டாரு. ஒரு நாள் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்தான். அறைக்கு வந்தான். அந்த அறையில எந்த உணவுப் பொருளுமே இல்லை. உமி நீக்கப்படாத பொறி இருந்தது. அந்த பொரியை எடுத்து அவனுக்கு கொடுத்த ஒரு 4 வயசு குழந்தைக்கு கொடுக்குறாரு. அந்த குழந்தை சாப்பிட்ட உடனே வாயில வந்து நெல் குத்திடுச்சான். குத்தின உடனே அந்த குழந்தை ஆணு கதறுது. உடனே பகவான் ராமகிருஷ்ணர் அந்த ராமனை அணைத்து கொண்டு, மகனே, அன்னை உனக்கு வந்து பாலும் பருப்பும் கொடுத்து உன்னை எப்படி வளர்த்தார்? உன் தாய் எப்படி வளர்த்தார்? ஆனால் நான் பாவி, உமி நீக்கப்படாத அந்த நெல்லை கொடுத்து உன்னை, பொரியை கொடுத்து உன்னை கஷ்டப்படுத்தினேன். ஒவ்வொன்று கதறி எழுறாரு. பாருங்க எப்படி அவருடைய பாவனை இருக்குது பாருங்க. சோ அனைத்திலும் அந்த ராமனை பார்க்கக்கூடிய பாவனை வருது. அதன் பிறகு அவருடைய மனம் இன்னும் ஒரு தேடுது. கிருஷ்ணனை நம்ம அனுபவிக்கணும், கிருஷ்ண மயம் ஜெகத்தா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அன்னைமயம் ஜெகத்தா பார்க்கிறார், அடுத்து ராமமயம் ஜெகத்தா பார்க்கிறார். எல்லாத்துக்கும் ராமன் தான் இருக்கிறார், ஏகத்துவத்தை பார்க்கிறார். அந்த ஒருமை நிலைக்கு போகணும். அடுத்து அவருக்கு கிருஷ்ணனுடைய மயமா ஜெகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறார். அப்ப தன்னை ராதையாக பாவனை செய்கிறார். ராதை என்பது பகவான் கிருஷ்ணருடைய அந்த பக்திகள்ல மிக உயர்ந்த பக்தி. மீரா மாதிரி, இங்க ஆண்டாள் மாதிரி மிக உயர்ந்த பக்தி. தன்னை பெண்ணாக பாவிக்கிறார். அப்ப சொல்றான், பெண்ணாக என்னை பாவித்த போது பெண்கள் உடல் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டதோ அந்த மாதிரி மாற்றங்கள் என் உடல்ல வந்தது சொல்றார். கிருஷ்ணனை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். கிருஷ்ணமயமாகவே மதுர பாவனை சொல்லுவாங்க. அந்த நிலையிலே இருக்கிறார். அப்ப கிருஷ்ணனுடைய காட்சி கிடைக்குது. எப்பொழுதும் கிருஷ்ணனுடைய அந்த காட்சி கிடைத்து அந்த ஆனந்தத்துல இருக்கிறார். அனைத்தும் கிருஷ்ணமயமான ஜெகத்தை பார்க்கிறார். அந்த ஏகத்துவத்துக்கு போயிட்டார். ஒவ்வொரு பாதை வழியாகும் போய் அந்த ஏகத்துவத்துக்கு போறார். மற்ற மகான்கள் வாழ்க்கையில பார்க்கும்போது அவங்க ஏதாவது ஒரு பாதையை எடுத்து அந்த ஒருமை நிலையை அடையணும். இதுதான் வாழ்க்கையோட லட்சியம். ஒருமை நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா துவேஷம் மறைஞ்சிடும். துவேஷம் மறையும்போது எல்லாரையும் அன்பாக அரவணைக்க தோணும். எனக்குள்ளேயும் அந்த இறைவன் தான் இருக்கிறான், ஜீவ ஜெகத்தாகவும் என்னுடைய இஷ்ட தெய்வம் தான் இருக்குங்கிற அந்த அனுபவத்துக்கு போக முடியும். இதுதான் வாழ்க்கையோட லட்சியம். மற்ற மகான்கள் ஏதாவது ஒரு பாதையில போய் அந்த ஏகத்துவத்தை அடைஞ்சிட்டாங்க. அதுக்கு மேல அவங்க அடைய வேண்டியது எதுவும் இல்லை. பகவான் ராமகிருஷ்ணன் எங்க வேறுபடுறான்னா, ஒவ்வொரு பாதை வழியாகவும் போய் அந்த ஏகத்துவத்தை அடைகிறார். கடைசியா அவருக்கு வேதாந்த சாதனை பண்ணணும்னு ஆசை வருது. வேதாந்த சாதனை அப்படிங்கிறது குணம் குறிகளை கடந்து அந்த அகண்டாகார சச்சிதானந்த பரபிரமத்தில் தன் மனசை லயிக்கணும் அப்படிங்கிற ஒரு சாதனை. அப்ப அவருடைய குரு தோத்தாபதி வந்து அவருக்கு மந்திர தீட்சை கொடுத்து ஒரு அறையில உட்கார வச்சு, நீ தியானம் பண்ண சொல்லிட்டு போயிட்டார். மனம் இந்த உலகங்கிற வேதாந்தத்துப்படி இந்த உலகம் என்பதே கிடையாது, உலகத்துக்கு இருப்பு என்பது கிடையாது. உண்மையிலே இருப்பது அகண்ட சச்சிதானந்த பிரம்மம் தான் இருக்குது அப்படிங்கிற ரொம்ப மிக 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 உயர்ந்த நிலை. அந்த நிலைக்கு மனசை லயிக்க வைக்கணும். அந்த நிர்விகல்ப சமாதி நிலைக்கு போகணும். அந்த நிலையில அவர் தியானம் பண்றார். குரு சொல்றார், நான் வெளியில இருக்கிறேன், நீ தியானம் முடிச்சுட்டு என்னை கூப்பிட்டு நான் வந்து கதவை திறந்து விடுறேன்னு சொல்லிட்டு குரு வெளியே போயிட்டார். குரு வெயிட் பண்றார். முதல் நாள் போயிடுச்சு, தியானத்திலே உட்கார்ந்துருக்கிறார். 2ஆவது நாளும் அவருக்கு தியானம் கலையில. 3ஆவது நாளும் தியானம் கலையில. உள்ளுக்குள்ள இருந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இப்ப குருவுக்கு ஆச்சரியம், இவன் உள்ள இருந்து என்னதான் பண்றான் அப்படின்னு தோத்தாபுரிக்கு ஒரு ஆச்சரியம். கதவை திறந்து வந்து அவர் ஆழ்ந்த நிர்விகல்ப சமாதியில இருக்கிறார். இப்போ குரு நினைக்கிறார், அவர் 48 வருடங்கள் கஷ்டப்பட்டு அடைந்த அந்த லட்சியத்தை, அந்த இறை அனுபவத்தை, அந்த நிர்விகல்பக சமாதி இந்த தன்னுடைய சீடன் வெறும் 3 நாட்கள் அடைஞ்சிட்டான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாதை வழியாகவும் போய் அந்த இறைவனை அடைஞ்சிருக்கிறார். அதன் பிறகு அவருக்கு கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணணும்னு ஆசை வருது. அப்ப கிறிஸ்தவ மதத்தை அவர் ஃபாலோ பண்றார்.
ஒரு மகான் மூலமா கிறிஸ்தவ மதத்தை பற்றி அறிந்து கொண்டு அவர் கிறிஸ்தவ மதத்தை வந்து ஃபாலோ பண்றார். அதன் பிறகு கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்க்கிறார் இயேசு கிறிஸ்துவோட காட்சி கிடைக்குது. அந்த இயேசு கிறிஸ்துவோட காட்சி கிடைத்த உடனே இயேசு கிறிஸ்து அவருடைய உடல்ல வந்து மெர்ஜாகிறார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம். அதன் பிறகு அவருக்கு ஒரு இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்ணுங்கிற ஒரு ஆசை வருது. அப்போ ஒரு சூஃபி சைன் ஒருத்தர போய் இஸ்லாத்துடைய அந்த அனுபவத்தை கேட்கிறார், எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்ணணும்னு கேட்கிறார். அப்போ அந்த மகான் வந்து இஸ்லாத்தை இப்படிலாம் பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றார். அதன் பிறகு அவர் இஸ்லாத்தை சின்சியரா பிராக்டிஸ் பண்றார். அப்போ சொல்றார், நான் காளி கோயிலுக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் கூட எனக்கு வரல. தெய்வ கோயில் இந்து கோயில்களை பார்க்கும்போதே எனக்கு அங்க போக மனசு வரவே இல்லைன்னு சொல்றார். அந்த அளவுக்கு மனசு மாறிடுச்சு. 3 நாள் அந்த தியானத்துல இருக்கும்போது அந்த இஸ்லாம் எதை அல்லாஹ் என்று சொல்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவருக்கு கிடைக்குது. பாருங்க, நம்ம வேதாந்தம் சொல்லுது, வேதம் சொல்லுது, ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி, உள்ளது ஒன்றே, இதை மகான்கள் பல்வேறு பெயரிட்டு அழைக்கிறாங்கன்னு சொல்றார். பகவான் ராமகிருஷ்ணன் என்ன பிற்காலத்துல என்ன பண்ண, ஒவ்வொன்றையும் பிராக்டிஸ் பண்ணிட்டு சொல்றார், எத்தனை மார்க்கமோ அத்தனை வழிகள்னு சொல்றார். எத்தனை மதம், இஸ்லாம், கிறிஸ்தவம், சைவம், வைணவம், சாக்தம் எல்லாமே அந்த ஒருமைத்துவத்துக்கு ஏகத்துவத்துக்கு போவதற்கான வழிகள். பிரச்சனை என்னன்னா, நம்ம வழிகளை பிடித்து கொண்டு சண்டை போடுறோம். இதுதான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லி சண்டை போடுறோம். பகவான் ராமகிருஷ்ணன் அற்புதமா ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு 4 படித்துறைகள் உள்ள ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துல ஒருத்தர் இறங்குறார். ஒரு படித்துறை வழியா ஒருத்தர் இறங்கி தண்ணி எடுக்கிறார். எடுத்துட்டு இதை ஜலம்னு சொல்றார். இன்னொரு படித்துறை வழியா ஒருத்தர் இறங்கி அதே தண்ணியை எடுத்து அதை வாட்டர்னு சொல்றார். இன்னொரு படித்துறை வழியா ஒருத்தர் இறங்கி அந்த நீரை எடுத்துக்கொண்டு அதை அக்வான்னு சொல்றார். இன்னொரு படித்துறை வழியா ஒருத்தர் இறங்கி அந்த நீரை எடுத்துக்கொண்டு இதை பானின்னு சொல்றார். சோ இறங்கிய வழிகள் 4 படித்துறை வழியா 4 பேர் இறங்கியிருக்கிறாங்க. அவங்க உச்சரிக்கக்கூடிய நாமம் என்பது வேறு. ஒருத்தர் பானின்னு சொல்றாரு, ஒருத்தர் வந்து ஜலம்னு சொல்றார். ஆனால் எடுத்துக்கொண்ட பொருள் ஒன்றுதான். எது? அதுதான் கடவுள், அதுதான் நீர். அதே போல நாம இங்க இருக்கக்கூடிய மார்க்கங்கள் எல்லாம் வேறுபட்டு இருந்தாலும் நாம் அடையக்கூடிய பொருள் ஒன்றுதான், அந்த சத்து. அதுதான் உண்மையான இருப்பு, அதுதான் உண்மையான கடவுள். இதை நாம வந்து வாழ்க்கையில உணரும். இந்த நிலையை உணர்ந்து அந்த ஏகத்துவத்தை அடையும் பொழுது மட்டும்தான் நமக்கு அமைதி வரும். எனக்குள்ள அமைதி, தனி மனித அமைதியின் மூலமாக தான் உலக அமைதி வரும். வேதாத்திரி மகர்ஷி சொல்லிருக்கார். தனி மனித அமைதி ஆன்மீகத்தின் மூலமாகத்தான் வரும். தனி மனித அமைதி நான் ஆன்மீகத்துக்கு முன்னேற முன்னேற நமக்கு அந்த அமைதி நமக்குள்ள பூர்ணமா நமக்குள்ள வியாபிக்கிறது தெரிய முடியும். நம்ம யார் நம்மளை சந்திக்கிறாங்களோ நம்மளால அந்த அமைதி, எப்படி கையில ஒரு பொருளை எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோமோ அந்த மாதிரி அமைதியை எடுத்து கொடுக்க முடியும். இப்ப நாமெல்லாம் நிறைய பேசலாம், அதனால அமைதி கிடைக்காது. அந்த முயற்சி சரி, ஆனால் நாம நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். இது வந்து சமுதாயத்தை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. ஸோ பகவான் ராமகிருஷ்ணர் இப்படிப்பட்ட ஒரு சாதனையை பண்ணியிருக்கிறார். அதனாலதான் ராமகிருஷ்ண மடம் ராமகிருஷ்ண மடத்துல பல துறவிகள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான துறவிகள் இருக்கிறாங்க. அதுல முஸ்லிம்களும் இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. நம்முடைய குறிக்கோளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. ராமகிருஷ்ண மடம் எவ்வளவோ சேவை பணிகளை செய்கிறது. கடந்த வருடத்துல மட்டுமே ராமகிருஷ்ண மடம் 1348 கோடி ரூபாய்க்கு 1348 கோடி ரூபாய்க்கு பல்வேறு சேவை பணிகளை இந்தியாவில் பண்ணியிருக்கு. நாங்கள் செய்யக்கூடிய அந்த சேவைகள் எல்லாமே வந்து சேவையா தான் பண்றோம், உதவியா நாங்க யாருக்குமே உதவி பண்றதே இல்லை. உதவி என்பது நம்மை விட உயர்ந்தவர்களுக்கு பண்றது, தம்மை விட தாழ்ந்தவர்களுக்கு பண்றது. ரோட்ல போறோம், ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறோம், அவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அது பேர் உதவி. ஆனால் குருவுக்கு பண்றது சேவை, பெற்றோர்களுக்கு பண்றது சேவை, இறைவனுக்கு பண்றது சேவை. ஸோ நாங்க ராமகிருஷ்ண மடம் பண்ணக்கூடியது அனைத்துமே சேவை தான். சேவைனா என்ன அர்த்தம்? நாங்கள் வரக்கூடிய அனைவரும் இறைவனாக பாவிக்கிறோம். அனைவருக்குள்ளும் அந்த தெய்வீக தன்மை இருக்குது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். இந்த உலகத்தை நீ உலகமா பார்த்தனா அது உலகம் தான், அது தெய்வமா பார்த்தா தெய்வம் தான். ஸோ ஒரு மர யானை இருக்குது, அதை மரமா பார்த்தா மரம், யானையா பார்த்தா யானை. ஸோ அதே போல இந்த உலகம் உண்மையிலே சாஸ்வதமா அதுக்கு இருப்பு என்பது இறைவனுடைய இருப்பு தான். நாம உலகமா பார்க்கிறோம், அது அஞ்ஞானம். நாம ஏன் ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறாம இருக்கணும்? அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ங்கிறது ஒரு வழியா போயிட்டு இருக்குது. நம்ம டே டு டே ஆக்டிவிட்டி வேற ஒரு வழியா போயிட்டு இருக்குது. நாம என்ன ரெண்டையும் கிளப் பண்ணணும். கிளப் பண்ணும்போது இந்த உலகத்தை தெய்வமாக பார்த்து அவர்களுக்கு சேவை பண்ணும்போது நம்ம எளிதாக ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற முடியும். எப்போ ஆன்மீக அனுபவம் கிடைக்குதோ உண்மையான அமைதி கிடைக்கும். எப்போ உண்மையான அமைதி கிடைக்குதோ அந்த அமைதி நாம் பிறருக்கு கொடுக்க முடியும். அதுதான் உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய சேவை. அந்த சேவையை நாம் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த இந்த அமைப்புக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. மிகவும் அருமை ஐயா. உலக சமாதானத்தை முன்னெடுக்கும் முன் நம்மை நாம் உணர்வதற்கான பயிற்சியை செய்வது முக்கியம் என்றும்,
வாழ்க்கையின் தெளிவான நோக்கம் நம் ஆத்மாவை உணர்வது என்றும் ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியல் டிவைன் என்றும் எல்லா பொருட்களிலும் இறைவனை காண வேண்டும் என்பதை எல்லா மதங்களும் சொல்கின்றன என்றும் இறைவனை அடைய நமக்குள் ஏக்கம் இருக்க வேண்டும். பக்தி மார்க்கத்தின் மூலம் நாம் எவ்வாறு இறை தரிசனம் பெறுவது என்பதையும் அனைத்து மதங்களும் ஒரே இறைவனை அடையும் வெவ்வேறு வழிகளே என்பதை தன் அனுபவங்கள் மூலம் உணர்ந்து அதையே வலியுறுத்தியவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்பதை அவரது வாழ்க்கை சம்பவங்கள் மூலம் மிகவும் அழகாகவும் ஆன்மீகத்தின் லட்சியம் ஏகத்துவம் ஒருமைநிலை என்பதை மிக சிறப்பாக உரை வழங்கிய சுவாமி அக்க பிரபானந்தா ஐயா அவர்களையும் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தில் இணைந்து தொண்டாற்றும் அன்பர்கள் அனைவரையும் அனைவரது குடும்பங்களும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வை தொடர சண்முக வடிவ அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா.